கொண்டாட போகிறோம். அடுத்து பொங்கல் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்குது. பொங்கல் சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். பொங்கல் என்று சொன்னாவே நமக்கு இனிப்பான பொங்கல் சோறு ஞாபகம் வரும், கரும்பு ஞாபகம் வரும், இல்லத்தரசின்னா பல வேலைகள் அன்னைக்கு இருக்கும், அது ஞாபகம் வரும். பொங்கல் ஒரு சிறப்பான நாள். நம்மளோட தமிழர் வார்த்தை சொல்லுவாங்களே, தமிழர் புத்தாண்டா, தமிழர் திருநாள், தமிழர் திருநாள். பொங்கல் எப்படி ஒரு அந்த வருஷம் தை மாதம் வருஷம் ஆரம்பத்திலே அந்த பொங்கல் ஏன் வைக்கணும்னா, வருஷம் முழுசும் ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமாகவும் எப்படி அந்த பொங்கல் அந்த பால் பொங்கி வலிஞ்சி நிரம்பி அதுக்கு பிறகு அரிசி போட்டு நம்ம பொங்க வைக்கிறோம். நம்ம வாழ்க்கையும் அப்படி செழிப்பாக எல்லாமே நிறைஞ்சிருக்கணும். அந்த எப்படி அந்த பொங்கல் பால் வலிஞ்சிக்கிற போதோ அதே மாதிரி நம்மளோட வருமானம், நம்ம சந்தோஷம், பிள்ளைங்களோட வளர்ச்சி, நம்மளோட வளர்ச்சி அந்த மாதிரி பொங்கி வரணுன்ற ஒரு காரணத்தினால தான் அந்த நாளில் அந்த ஒரு சொல்லியிருக்காங்க பொங்கல் அப்படி செய்யணும்னு. அதனால இந்த பொங்கல் கண்டிப்பாக அனைவரும் செஞ்சு தான் ஆகணும். நேரம் இல்லை, வசதி இல்லைன்னா சொல்லக்கூடாது. வசதி இருந்தாலும் வீட்டில் சமையல் அறை இருந்தாச்சும் ஒரு சின்ன பானை வச்சுனாச்சும் பொங்கல் செஞ்சிடணும். ஒரு இது சொல்லக்கூடாது, என்னது சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, செய்யறதுக்கு டைம் இல்லை வேலை அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம அனைவரும் செஞ்சு சந்தோஷப்படணும். நன்றி.